தமிழ்நாடு பாஜகவின் துணை தலைவர் திரு கரு நாகராஜன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கரு நாகராஜன். வணக்கம். இப்ப தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் முன்மொழியப்பட்டிருக்கு. அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு. நீங்க, நாம் தமிழர், தமாக தவிர்த்த மற்ற 63 கட்சிகள் அமைப்புகள் பங்கேற்றிருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தமா இது பாரதிய ஜனதா கட்சிக்கு மாறுமா? இதை எப்படி பாஜக எதிர்கொள்ள போகுது? இல்ல, இது எல்லா கட்சிகளும் கலந்து கொண்டவங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு மாநிலத்தினுடைய தொகுதிகள் குறையக்கூடாது என்ற நல்ல நோக்கத்திற்காக அவங்க எல்லாம் கலந்துருக்காங்க. அதே நோக்கம் பாஜகவும் இருக்கு. ஆனா இந்த கூட்டம் அரசியல் ஒரு மனநிலையில அரசியலுக்காக மத்திய அரசு மேல தமிழக மக்கள்கிட்ட ஒரு எதிர்ப்பு உணர்வை காட்டணுங்கிற ஒரே நோக்கத்துக்காகவே இந்த கூட்டம் நடைபெறுகிறது என்ற காரணத்தினால்தான் எங்களுடைய மாநில தலைவர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கல, பாஜக பங்கேற்கல தெளிவுபடுத்தியிருக்கிறார். எந்தவித முன்னெடுப்பும் வரல, எந்த விகிதத்தில் பிரிக்க போறாங்கிறது அறிவிக்கப்படலை. அதுக்காக ஒரு அறிவிப்புகளோ பாராளுமன்றத்திலோ பிரதமரோ அல்லது அமைச்சரவையோ எதுவுமே செய்யாத நிலையில தலைக்கு மேல கத்தி தொங்குதுன்னு நம்மளே பயந்துக்கிட்டு மேல நிமிந்து பார்த்தா கத்தியும் இல்லை, கயிறும் இல்லை. 543 இடங்கள் 848 சீட்டு இருக்குங்கிற ஒரே பிரச்சனையை சொல்லி தமிழகத்தில் கூட முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் 234 இடங்களுக்கு பதிலாக 342 சீட்டு அரேஞ்ச் பண்ணாராம் புது சட்டமன்ற வளாகத்தில். அது இப்போ மருத்துவமனையாக மாறிடுச்சு, அது வேற விஷயம். அப்படி இதை ஒரு காரணத்தை வச்சு முதல்ல என்ன ஸ்டார்ட் பண்ணாங்க, தமிழ்நாட்டில் 8 தொகுதி இழக்கப் போகிறது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த பிரச்சனையை. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் கோவை வந்து அதெல்லாம் குறையாதுங்க, யாருங்க சொன்னா, நீங்களா கற்பனையில பேசாதீங்க, ஒரு சில இடங்கள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்க வழியே நிச்சயமா குறையாது என்ற ஒரு கருத்தை பதிவு செய்தார். உடனே உங்களுக்கு ஆகா இதை வச்சு அரசியல் பண்ண முடியாது, என்னடா பண்றதுன்னு ஒரு திட்டம் போட்டு தமிழ்நாட்டுக்கு குறையாதது பிரச்சனை இல்லை, வேற மாநிலங்களுக்கு கூடுனா கூட எங்களுக்கு அநீதின்னு புதுசா ஸ்டார்ட் பண்ணி இதுக்காக எல்லா கட்சிகளையும் கூட்டு வைத்து ஒரு கூட்டத்தை போட்டு ஒரு அரசியல் காரணத்திற்காக அதை செய்யறாங்க. நாட்டினுடைய வளர்ச்சி தான் பாரத பிரதமருக்கும் பாஜகவுக்கும் முக்கியம். எத்தனையோ விஷயங்களை கிடப்புல போட்டு 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 இந்த நாட்டை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரக்கூடிய இன்றைக்கு இருக்க வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நோக்கின்னு அந்த நிலையை சிந்தித்து கூட பார்க்க முடியாத மத்திய ஆட்சியாளர்களுக்கு மத்தியில பெரிய மாற்றங்கள் வந்ததுனாலதான் இந்த நாடு உலக அளவுல முன்னேறிட்டு இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அடிப்படையில பல சீர்திருத்தங்களை சொல்லுங்க சொல்லுங்க மத்திய அரசு செய்து அது டிமானிட்டைசேஷனா இருக்கட்டும், ஜிஎஸ்டியா இருக்கட்டும், சிஏஆ இருக்கட்டும், 370 க்ளோஸ் பண்ணதா இருக்கட்டும், இதெல்லாம் இந்த நாட்டுக்கான வளர்ச்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இது போன்ற நடவடிக்கைகள் 71 முடிஞ்சு போச்சு. 51 இருந்தது, 61 இருந்தது, 71 நின்று போச்சு. 71 பிறகு எமர்ஜென்சி வந்ததை கூட நம்ம வேடிக்கை பார்த்தோம். இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தின திமுக 2 முறை காங்கிரஸால் ஆட்சியை விட்டு விரட்டப்பட்டதை கூட நம்ம வரலாறுல பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்பெல்லாம் இல்ல, இப்ப இல்ல, வேணா அப்ப நேர்மையான ஆட்சி இல்ல, இன்னைக்கு நேர்மையான ஆட்சி இருக்கிறதுனால பல மாற்றங்களை கொண்டு வந்து நாட்டை முன்னேற்றத்துக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற அந்த நிகழ்ச்சி ரொம்ப 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 முன்னாடி கற்பனை செய்து நடக்கக்கூடிய கூட்டம். பாராளுமன்றத்தில் பேசுகிற வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் இதை பற்றி பேசாமல் நமது அமைச்சர்கள் ஒவ்வொரு துறை சார்ந்த, நேற்று கூட சுகாதாரத்துறை அமைச்சர் சென்றிருக்காரு, நீட்டை பத்தி கோரிக்கை கொடுக்கிறாரு. ஒவ்வொரு துறை அமைச்சர்கள், நேரு அவர் உட்பட, அன்பிஸ் பொய்யாமொழி உட்பட, தங்கம் தென்னரசு உட்பட எல்லாருமே போய் நேர மத்திய அமைச்சர்களை, தொடர்புடைய அமைச்சர்களை பார்த்து தமிழ்நாட்டுக்கு வேண்டிய கோரிக்கைகளை வைக்கிறாங்க. அப்படி வைக்கும் போது நம்ம பாராளுமன்ற குழு அங்க பேச வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் அங்க போராட்டம், ஆர்ப்பாட்டம், ராகுல் காந்தி அவர்களோடு சேர்ந்து கொண்டு ஊர்வலம் வருவது, பாராளுமன்றத்தை சுத்துவது, அங்க தர்ணா பண்ணுவது, வெளிநடப்பு பண்ணுவது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கோரிக்கை எங்களுக்கு இருக்கு, நீங்க பாத்துங்க, நாங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு இதை அரசியலாக முதலமைச்சர் கொண்டு செல்வது தவறு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, உங்க கூட கூட்டணியில பயணிக்கக்கூடிய சில கட்சிகள் கூட அந்த அரசியல் அதை ஒதுக்காம அந்த கட்சி கூட்டத்தில் போய் பங்கெடுத்திருக்கிறாங்கல்ல. பாஜக இந்த இடத்துல தனித்து விடப்படுகிறது, தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் அவங்க செய்வதில்லை அப்படின்னு கடுமையான விமர்சனம் வருதுல்ல, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இதுதான் இந்த பொய் பிரச்சாரம், பித்தலாட்ட பிரச்சாரத்துக்கு தானங்க நாங்க இருக்கோம், அதுக்கு தானங்க திமுக இருக்கு, அதுக்கு தானங்க அவங்க திட்டமிடுறாங்க. இத மற்ற கட்சிகள் போறாங்கன்னா அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை, தமிழ்நாட்டுக்கு இந்த தேவை பிரதிநிதித்துவம் குறையக்கூடாதுங்கிறதுல அவங்க கரெக்டா இருக்காங்க, தப்பு இல்ல.
ஆனால் இதை யாரை சுட்டிக்காட்டி பேசுகிறார்கள் இருப்ப யாரை சுட்டிக்காட்டி பேசுறாங்க? பாஜகவை சுட்டிக்காட்டி, மத்திய அரசு சுட்டிக்காட்டி. நாங்க இது இல்லங்கிறோம், நீங்க இருக்குங்கிறீங்க. எங்க பேய் இல்லங்கிறோம், நீங்க பேய் இருக்குங்கிறீங்க. மற்ற கட்சிகள் போனதை பத்தி நான் குறைய சொல்ல விரும்பல. அது அவங்களுடைய கருத்து. அவங்க மாநில அளவு நடக்கும் போது மாநில அளவுக்கான கோரிக்கையை பத்தி பேச போறாங்க, தப்பு கிடையாது. ஆனா பாஜக தெளிவுபடுத்தி இருக்கிறது. அண்ணாமலை தெளிவாக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதி இருக்கிறார். இன்றைக்கு நடைபெறுகிற பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட அந்த கருத்தை வலியுறுத்துவார். நன்றி திரு கருணாகராஜன், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு.